கூடாது என்று சொன்னார். கீழ்வெண்மணியில இறந்து போன அந்த கொலை செய்யப்பட்ட உயிர் பறிக்கப்பட்ட அந்த 44 தியாகிகள், பச்சிலம் புலவர் உள்ளிட்ட அந்த 44 தியாகிகள், அந்த தியாகம் வீண் போக கூடாது என்று சொன்னார். டெல்லியில் போராடும் விவசாயி வெற்றி பெற வேண்டும், அந்த உணர்வு நமக்கு வேண்டும். டெல்லியில் போராடும் விவசாயியை பற்றி நாம் கவலைப்படாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தால் கீழ்வெண்மணி தியாகிகளுக்கு நாம் துரோகம் செய்கிறோம் என்றார். ஏனென்றால் அந்த தியாகிகள், அந்த விவசாயிகள், அந்த போராடிய விவசாயிகள் தனக்காக போராடல, தன் குடும்பத்திற்காக போராடல. ஆண்டை எதிர்த்து நின்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஆண்டை எதிர்த்து நின்னா உயிர் போனால் பரவாயில்ல, அடுத்த தலைமுறைக்கு என்ன இருக்கக்கூடாது, இந்த அவமானம் இருக்கக்கூடாது. அதுதானே அந்த லட்சிய வெறியோட அவங்க போராடினான். இன்னைக்கு பஞ்சாப்ல என்ன நடக்குது, ஹரியானால என்ன நடக்குது, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல, அந்த எல்லையில, டெல்லியோட எல்லையில என்ன நடக்குது, இந்த விவசாயி சொல்றானே, கம்பீரமா சொல்றானே, அவனுடைய தாய்மொழியில அவன் சொல்றானே, இந்த போராட்டம் எனக்கான போராட்டம் இல்ல, என் பேரன் பேத்திக்கான போராட்டம் இருக்கிறான். என் பிள்ளைக்கான போராட்டம் சொல்லலாம், என் பேரன் பேத்திக்கான போராட்டம் சொல்லலாம். விவசாய நிலம், விவசாய உற்பத்தி என்பது விவசாயிடம் இல்லாமல் முதலாளியிடம் போய்விடும். எனவே விவசாயிடம் விவசாய உற்பத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும். கீழ்வெண்மணியில 1968 கீழ்வெண்மணியில் நடந்த போது அதற்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் என்ன செய்தது, அந்த சட்டங்கள் எவ்வாறு விவசாயிகளை பாதுகாக்கவில்லை, விவசாய கூலிகளை பாதுகாக்கவில்லை, பெரும் முதலாளிகளுக்கும் பணக்கார விவசாயிகளுக்கு மட்டுமே எப்படி சாதகமாக அமைந்தது. அதை எதிர்த்துத்தான் அந்த விவசாயி போராடி இருக்கிறார். போராடி கூலி, நியாயமான கூலியை கேட்கின்ற ஒரு உரிமையை பெற்றிருக்கிறார். ஜாதியின் பெயரால் யாரும் திட்ட முடியாது என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை பெற்றிருக்கிறார். அடுத்த கட்டம் என்ன ஆகணும், அடுத்த கட்டம் விவசாயி தன்னுடைய விளைச்சலை பெருக்குவதற்கு என்னெல்லாம் உதவி செய்யணும், அதற்குரிய சட்டங்கள் பற்றி தானே வரணும். ஆனால் இந்த அரசு என்ன செய்கிறது, 3 சட்டங்கள் 3 சட்டங்கள் சொல்றாங்க. நம்ம ஊர் எம்எல்ஏ கூப்பிட்டு 3 சட்டங்கள் நல்லது. நம்ம ஊர் முதலமைச்சர் சொல்றேன், நம்ம மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றேன், கையில சட்டத்தை எடுத்துட்டு வரி வரியா எனக்கு படிச்சு அர்த்தத்தை சொல்லி இதெல்லாம் நல்லதுதானே சொல்லிட்டு போயிடும் தானே, வேற என்ன பெருசா நம்ம கேட்கணும். சட்டத்தை கையில வச்சுக்கோங்க, படிங்க, இது நல்லது, விளக்குங்க, யாருக்கு நல்லது புரிஞ்சுக்கிறாங்க மக்கள், அவ்வளவுதானே. ஏன் அதை பிரதமர் செய்ய மறுக்கிறார், ஏன் அதை விவசாயி ஒரு அமைச்சர் இருக்காங்க, விவசாயத்துறை அமைச்சர் இருக்காங்க, மத்திய அமைச்சர்ல மாநிலத்திலும் இந்த அமைச்சர்கள் ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள். ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க, இவர்கள் எல்லாம் யாரு போராடுவதற்கெல்லாம் திசை தெரியாம வந்துவிட்ட ஆடுகளும் தவறான திசை காட்டப்பட்டவர்கள். மனுஷன் ஒரு PhD ஸ்டூடெண்ட் பேட்டி கொடுத்த பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இருந்த ஒரு முனைவர் பெற்ற அந்த குழந்தை, அந்த பெண் என்ன சொன்னாங்க, எங்க அப்பா அம்மா வர முடியல, எங்க அப்பா அம்மாவுக்கு பதிலாக என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு மேல என்ன வேணும், திசை தெரியாமல் வந்துட்டாங்களா, தவறாக வழிநடத்தப்பட்டவர்களா, அவர்கள் தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றால் நீங்க என்ன செய்யணும், எது சரியோ அது சொல்லணும்ல, ஏன் எது சரியோ அது சொல்லல. நீங்க மாநில அரசு பதற வேண்டாமாங்க. பஞ்சாப் விவசாயி யாருக்காக போராடிட்டு இருக்கான், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம ஆள வரப்போறான், ஓட்டு கேட்டு வரப்போறான். நீ எம்எல்ஏ ஆகிடுவ, நீ மந்திரி ஆகிடுவ, விவசாய அமைச்சர் ஆகிடுவ. ஆனா உன் மாநிலத்துல எவ்வளவு குவிண்டால் அரிசி ஸ்டாக் இருக்கு உனக்கு தெரியாது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஒரு மாநிலத்தில் எவ்வளவு அரிசி கொள்முதலுக்கு தயாராக இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது என்று யாரால் சொல்ல முடியாது, மாநில அரசால் சொல்ல முடியாது. சொல்ல முடியும் நம்ம ஊர் அமைச்சர் சொல்லணும், நம்ம ஊர் முதலமைச்சர் சொல்லணும், ஒன்றும் இல்லை.
முதல்ல இல்லைங்க, தப்புங்க. இந்த பாருங்க, சட்டத்தின் இந்த பிரிவில் சொல்ல முடியும். சொல்லுங்க. பஞ்சாப் விவசாயி யாருக்காக போராடி இருக்கிறாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற மாநில அரசுடைய அதிகாரங்கள் பறிபோக கூடாது என்று அங்கே போராடி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி, கர்நாடகாவில் இருக்கிற விவசாயி, கேரளாவில் இருக்கிற விவசாயி, ராஜஸ்தானில் இருக்கிற விவசாயி, அசாமில் இருக்கிற விவசாயி என்று அத்தனை விவசாயிகளும் டெல்லியில் போராடி இருக்கிற விவசாயிகளுக்கு ஆதரவாக முடிந்தவரை டெல்லிக்கு போறாங்க. முடியலன்னா இருக்கிற இடத்துல இருந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. யாருக்காக? மாநில அரசுடைய உரிமை பறிபோக கூடாது. அட்டவணை 7 இந்திய அரசமைப்பு சட்டத்துல 246 பிரிவின் கீழ் இருக்கிற அந்த அட்டவணை 7 அதிகார பதிவு பற்றி சொல்ல. அந்த அதிகார பதிவுல மத்திய அரசுக்கு இருக்கிற உரிமை என்ன, மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை என்ன, ரெண்டு பேரும் ஒப்பிசைந்து செய்வதற்கான உரிமை என்ன என்று சொல்லுதல்ல, அதிகாரத்தை பதிவு கொடுத்ததில்ல. அதுல 1428 என்ன சொல்லுது? என்ட்ரி 40 என்ட்ரி 50. விவசாய விளைச்சலும் விவசாய சந்தையும், விவசாய விளைச்சல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் ரெண்டு யார் எந்த லிஸ்டில் இருக்கு? ஸ்டேட் லிஸ்டில் இருக்கு, லிஸ்ட் 2ல இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய விவசாய உற்பத்தியை ஒழுங்குபடுத்துற வேலை இருக்குல்ல, சந்தை படுத்துற வேலை இருக்குல்ல, அதை செய்யக்கூடிய அந்த உரிமை 3வது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட், ஒப்பிசைவு பட்டியல். நாம பொதுப்பட்டியல் சொல்றோம். யாருக்கு யார் அதுல உரிமை இருக்கு? மத்திய அரசுக்கு உரிமை இருக்கு, மாநில அரசுக்கு உரிமை. அப்ப ரெண்டையும் சேர்த்து பாருங்க. விவசாயத்தை பற்றி தீர்மானிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? மாநில அரசு. விவசாய பொருட்களுடைய சந்தைப்படுத்துற உரிமை யார்கிட்ட இருக்கு? மாநில அரசு. இதை ஒழுங்குபடுத்துற உரிமை யார்கிட்ட இருக்கு? பொதுவில் இருக்கு. யார் யாருக்கு பொதுவில் இருக்கு? மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ பொதுவில் இருக்கு. நான் கேட்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, தாங்கள் தங்களை விவசாயி என்று சொல்லிக் கொள்கிறீர்களே, உங்களை அழைத்து கேட்டு உங்களிடம் ஆலோசனை பெற்றுதான் இந்த 3 சட்டம் இயற்றப்பட்டதா? உங்களிடம் கேட்டு ஆலோசனை பெற்றுதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது என்றால், இப்படியான சட்டத்தை பற்றி தமிழ்நாடு அரசு கேட்டார்கள், நாங்கள் இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கிறோம் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே உங்களை நம்பி ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ வாக்கி முதலமைச்சர் ஆக்கியிருக்கிற தமிழ்நாடு மக்களுடைய பிரதிநிதிகள் அமர்ந்திருக்கிற அந்த அவையில நீங்கள் என்ன மத்திய அரசு போன்ற உரையாடல் நடத்துறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு மாநில அரசின் உரிமை, இனிமேல் மாநில அரசு எந்த முடிவும் எடுக்க முடியாது, இனிமேல் மாநில அரசு தலையிட முடியாது என்ற நிலையை ஒரு சட்டம் உருவாக்குகிறது. இது நல்ல சட்டம் என்று மாநில முதலமைச்சர் சொல்கிறார் என்று சொன்னால், இவர் மாநில உரிமையின் அக்கறை வைத்து பேசுகிறார். அல்லது மத்திய அரசாங்கம் மாநிலத்தின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போவதற்கு துணை போகிறார்களா? அப்படி துணை போனால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற துரோகம் இல்லையா? இந்த சட்டம் ஒரு நாடு ஒரு சட்டை, இந்தியா ஒரு நாடு. எனவே இந்தியாவுக்கு ஒரு சந்தேகம். விவசாயி திருப்பி கேட்கிறாங்க, ஒரு நாடு ஒரு சந்தை இல்லை, ஒரு நாடு ஒரு ஆதரவு விலை கொடுக்கிறது. சட்டத்தில் எழுதியிருக்காங்க. ஆதரவு விலைங்கிறது என்ன? ஒரு விவசாயி உற்பத்தி செய்வதற்கு 3 மாசமோ 6 மாசமோ 1 வருஷமோ கஷ்டப்படுறான். அப்ப அவன் செலவு பண்றான். அந்த விவசாயியுடைய உற்பத்தி இருக்குல்ல, அந்த உற்பத்திக்கு செலவான பணம் இருக்குல்ல, அந்த பணம் திருப்பி கிடைக்கணும்ல, திருப்பி கிடைத்தால் தானே அடுத்த பயிரை அவனால் விதைக்க முடியும். எனவே அந்த விவசாயிக்கு நட்டம் ஏற்படாமல் கொடுக்கின்ற அந்த விலைக்கு பேர் தான் ஆதரவு விலை, சப்போர்ட் பிரைஸ், மினிமம் சப்போர்ட் பிரைஸ். நான் கேட்கிறேன், இந்த ஒளி வாங்கி தானே, ஒளி வாங்கி இதை உற்பத்தி பண்றாங்க. இந்த உற்பத்தி பண்றவரு விற்கிறவர் இதற்கான விலையை தீர்மானிக்கிறார்.
இதோட ப்ரொடக்ஷன் ரேட் என்ன? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, செலவு எவ்வளவு? அந்த செலவு தான் நம்ம கிட்ட வாங்குறாரு. அவர் என்ன விலை வைக்கிறாரோ அந்த விலைக்கு தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏதாவது கேப் இருக்கா? இப்போ வேக்சின் சொல்றாங்க, தடுப்பூசி சொல்றாங்க. உற்பத்தி விலை எவ்வளவு? உற்பத்தி விலைக்கான நம்ம கிட்ட கொடுக்க போறாங்க. இப்ப ஏற்கனவே இருக்கிற வேக்சின் இருக்கு இல்லையா? வேக்சின் என்றாலே நோய் தடுப்பு மருந்து. நோய் தடுப்பு மருந்துனா உயிர் காக்கின்ற மருந்து அர்த்தம். அப்ப உயிர் காக்கின்ற மருந்தை ஏன்னா இவ்வளவு 1000 ரூபாய்க்கு விற்கிறேன்னு யாராவது கேட்கறாங்களா? யோசித்து பாருங்க. ஆகவே விவசாயி மட்டும்தான் தான் உற்பத்தி செய்தால் தன்னால் என்ன செய்ய முடியாது, விலையை தீர்மானிக்க முடியாது. வல்னரபிள் செக்ஷன், இது ரொம்ப மார்ஜினலைஸ்ட் செக்ஷன். மிகவும் யார் வேண்டுமானாலும் அச்சுறுத்தி விவசாயியுடைய ஏழ்மையை பயன்படுத்திக் கொண்டு தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு விலையை தீர்மானிக்க வைக்கலாம் என்ற நிலை. நான் தான் என் வாயால சொல்லணும் 10 ரூபாய்க்கு தரங்க. ஆனா 10 ரூபாய்க்கு தருவதற்கு என்னை கட்டாயப்படுத்துவது யார்? ஆங்கிலத்துல ஒரு சிறுகதை ஒன்று உண்டு. அந்த சிறுகதையில ஒரு அப்பா தன் வீட்டு வாழை மரத்துல வாழைத்தார் நல்ல கணிச்சு வந்திருக்கும். இதுக்கு மேல இந்த தாரை விட்டு அதை படுத்துடும், கீழே விழுந்துடும். எனவே அந்த நிலையில என்ன பண்ணுவாரு, அந்த வாழை தாரை கட் பண்ணி அதை வீட்டுல வச்சுருவாங்க. இன்னும் கொஞ்சம் படுக்கணும். அவரோட குழந்தை ஒண்ணு இருக்கும். அந்த குழந்தை அந்த வாழைத்தாரை பார்த்து அந்த அப்பா கிட்ட கேட்கும், ஒரு பழம் கேட்கும். இவன் என்ன சொல்லுவாரு, ஒரு பழம் இன்னும் காய்க்கல, பழமாகல, பழமான உடனே உனக்கு என்ன செய்யறேன், இந்த பழம் கொடுப்பேன். 3 நாள் ஏமாத்துவேன். படுத்து தெரிஞ்ச உடனே 4வது நாள் அந்த குழந்தை எழுந்து கொள்வதற்கு முன்பாக இந்த பழத்தை எடுத்து திக்க போய்வார். 15 ரூபாய். என்னன்னா இந்த தாரை வித்து பணம் வந்தாதான் வீட்டில் இருக்கிறவங்க ஒட்டுமொத்த பேர் என்ன செய்ய முடியும், சோறு சாப்பிடும். தன் வீட்டில் விளைந்த, தன் மரத்தில் விளைந்த தன்னுடைய பழத்தை தன்னுடைய குழந்தைக்கு சாப்பிடுன்னு கொடுக்க முடியல. ஏனென்றால் ஒரு பழத்தை மட்டும் அவர் எடுத்துட்டாங்க வச்சுங்க, யாராவது முழுசா வாங்குவாங்களா? இதுதானே விவசாயிகளுடைய நிலைமை. இது யதார்த்தம் இல்லையா? இது உண்மை இல்லையா? ஆனா இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் போட்ட சட்டத்தில் இனிமேல் விவசாயியே தன் விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம். அவங்க சட்டம் போட்டிருக்காங்களா? அந்த சட்டம் லிபரலைசேஷன், லிபரல் தாராளமயம், டீரெகுலரைஸ் இருக்கின்ற விதிகளை தளர்த்தி விடுவது, இருக்கின்ற கட்டுப்பாட்டை தளர்த்தி விடுவது. அப்போ தாராளமயம் கட்டுப்பாட்டுகளுக்கு தளர்வு, தாராளமயமும் கட்டுப்பாட்டுக்கு தளர்வும் குறு விவசாயிக்கு பயன்படுமா, சிறு விவசாயிக்கு பயன்படுமா, பெரு நிலச்சுவாராருக்கு பயன்படுமா, அல்லது இவர்கள் அத்துணை பேரையும் விழுங்கக்கூடிய பன்னாட்டு முதலாளிக்கு பயன்படுமா? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிறது. இதற்கு தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவர்கள் நம்முடைய காசு கொடுப்பது. நம்ம பூங்காவில் உட்கார்ந்து நமக்கு விளக்க சொல்லணும். சட்டத்தில் இந்த பிரிவு இருப்ப, இந்த பிரிவு இந்த பாதுகாப்பு கொடுக்குது சொல்லுவாங்க. வரலாற்று ரீதியாக இந்தியாவிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா பால் உற்பத்தி இருக்கு இல்லைங்களா? இந்த பால் உற்பத்திக்கு கட்டுப்பாட்டை தளர்த்தினால் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு சட்டம் எழுதுறாங்க. பாலுடைய தரம் இருக்குல்ல, அந்த தரம் எவ்வாறு பாதிக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு மீண்டும் ஒரு சட்டம் இயற்றப்படுது. பீகார் மாநிலம் இருக்குல்ல, பீகார் மாநிலத்துல இந்த சந்தைன்னு சொல்றாங்க, நம்ம உழவர் சந்தை வச்சிருக்கோமே, அது போல அங்க பஞ்சாப்ல ஹரியானா மண்டின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி சந்தை இருக்குல்ல, அந்த சந்தையில இருந்து தளர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை எழுதுறாங்க. எழுதப்பட்டவுடன் பீகாரில் இருக்கிற விவசாயியினுடைய பாதிப்பு என்னன்றது வரலாறு. இது அத்துணையும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டாமா?
1960 எப்படி இருந்தது, 70 எப்படி இருந்தது, 90ல முதல்ல இயற்றப்பட்ட சட்டம் இது, அந்த சட்டத்துடைய பாதிப்பு என்ன, அதுக்கப்புறம் மீண்டும் சட்டம் எப்படி திருத்தப்பட்டது, இது அத்தனையும் நீங்கள் படிக்க வேண்டாமா? மாநில அரசுடைய உரிமை சம்பந்தப்பட்டது என்றால் மாநில அரசிடம் நீங்கள் விவாதிக்க வேண்டாமா? விவசாயிகள் பிரச்சனை, ஸ்டேக் ஹோல்டர் விவசாயிடும் போது அப்ப விவசாயிகிட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டாமா? இந்த சட்டத்தை நான் கொண்டு வருகிறேன், இந்த சட்டத்தின் மூலமாக யார் வேண்டுமானாலும் உற்பத்தியை வாங்க முடியும். அப்ப நிறைய பேர் உங்ககிட்ட உற்பத்தியை வாங்க வருவாங்க. நீ யார் அதிகமான விலை கொடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க என்ன செய்யலாம், வித்துக்கலாம். அதற்கான பாதுகாப்பு நான் கொடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கணும்? விவசாயிகிட்ட தானே கேட்கணும். உருளைக்கிழங்கு விளைஞ்சிருச்சு, மூட்டை வச்சிருக்கேன், இதோட உற்பத்தி விலை 100 ரூபாய், ஒரு மூட்டை விலை 100 ரூபாய் அப்படின்னு அந்த விவசாயி சொல்ற. 50 ரூபாய் தேவையான்னு கேட்கிற. இந்த சட்டம் என்ன சொல்லுது? நீ விலையை தீர்மானிக்கலாம். யார் விலையை தீர்மானிக்கலாம்? விவசாயி விலையை வந்து தீர்மானிக்கலாம். உருளைக்கிழங்கு தான் 100 ரூபான்னு சொல்ற, அவர் 50 ரூபாய் கேட்கிற. இவர் 100 ரூபாய் கம்மி கொடுக்க முடியாதுங்க, கட்டுப்படி ஆகாதுங்க, எனக்கு இவ்வளவு செலவாயிருக்குன்ற. அவர் வேண்டான்னு போயிடுற. எத்தனை நாள் இந்த உருளைக்கிழங்கு வச்சிருக்கலாம்? பொருளாதாரம். இரும்பு எத்தனை நாளும் கெடாது. இரும்புக்கு நீங்க சொல்லலாம், இது நான் 1000 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன், இஷ்டம் இருந்தா வாங்க, கஷ்டமா இருந்தா போட்டு 10 வருஷம் வந்து கழிச்சு கூட என்ன செய்யலாம், அந்த இரும்பு வாங்கிட்டு. இரும்பு கெடாமல் இருக்கிறதுக்கு நீங்க எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ண முடியும், அதுக்கான ரசாயனத்தை தடவை வைக்க முடியும். உருளைக்கிழங்கு வெங்காயத்தை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நீங்கள் குருத்வாராவுக்கு சென்றீர்கள், எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கடவுள் உங்களுக்கு நல்ல அறிவை கொடுத்திருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். தயவு செய்து எங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வாங்க. 2 மணிக்கு காய்கறி விற்கலன்னா 3 மணிக்கு என்ன நடக்கும்? அடுத்த நாள் காய்கறி குப்பை தொட்டியில கிடக்க. ஏன் குப்பை தொட்டிக்கு போச்சு? அன்னைக்கு வித்தாதான் காய்கறி, அன்னைக்கு விக்கலன்னா அழிவு வச்சுன்னா அது குப்பை. தக்காளிய கூட கூடையா எடுத்து கொட்டுறான. ஏன் கொட்டுறான்? இந்த விவசாயியை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க? நீ வந்து விலையை தீர்மானிச்சுக்கலான்ற உரிமையை உனக்கு கொடுத்திருக்கிற, இது போய் உனக்கு எதிர்ன்னு சொல்றாங்களே, நியாயமானு கேட்கிறேன். கொள்முதல் செய்பவன் சும்மா கொள்முதல் செய்வானா? வரலாறை நாம் படிக்கலையா? நெல்லு விளைச்சிட்டு இருந்தவன கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் நீ பருத்தி விளைக்கணும்னு சொல்லலையா? பருத்தி விளைப்பதற்கான முன்பணம் கொடுக்கலையா? என்னுடைய குடும்ப கஷ்டம், முன்பணம் கொடுத்து இதுதான் விளைக்கணும்னு சொன்னா அதுதானே நான் விளைச்சிட்டு போகணும். எனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்றைக்கு இருக்கிற ஒரு முறையில விவசாயிக்கு பெரிய லாபம் இருக்கான்னு கேட்டா இல்ல, உண்மைதான். நுகர்வோராக இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த விளைபொருளை வாங்கி கடைசி பயன்பாட்டாளனும் அவனுக்கு பெரிய லாபம் இருக்கா? இல்ல, உண்மைதான். இடையில இருக்கிற தரகர்கள் சாப்பிடுறாங்க, ஆமா உண்மைதான். இது சரி செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்ப எல்லா பொருட்களுக்கும் விவசாய விளைச்சலுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு குறைவாக நீங்க என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாதுன்ற கட்டுப்பாடு வரணும்ல ஒவ்வொரு விளைச்சலுக்கும். இரண்டாவது, இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நீங்க நெல்லு தான் விளைவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நெல்லை காவேரி டெல்டால விளைவிக்கிறதுக்கும் நெல்ல நீலகிரி மாவட்டத்துல, ஊட்டியில, மலையில, அதுபோல அஸ்ஸாம்ல, இங்க எப்படி காவிரி ஆறோ பெண்ணாரோ பாலாரோ அதே போல அங்க பிரம்மபுத்திர ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்று படுக்கைகளை அவன் செய்யறானே வச்சுக்கலாம் அஸ்ஸாம்ல. ஆனா மலையில என்ன செய்வான்? சவால் ஒண்ணா, தன்மை வேறு வேறு தானே. எப்படிங்க ஒரு சட்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து பொருந்தும்? உணவு என்பது பண்பாட்டின் கூறு தானே. அப்ப பண்பாடு மாறுகின்ற போது அதற்குண்டான சூழல் மாறுகிறது என்றால் விதிகளும் சட்டங்களும் அதுக்கப்புறம் எப்படி நீ ஒன் இந்தியா சொல்லுங்க? அப்ப இந்த ஒன் இந்தியா யாருக்காக?
ஒரு விஷயம் நாம் என்ன நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, காங்கிரஸ் கட்சி ஆட்சி பண்ணுதா, அதுல நல்லதும் இருந்தது கெட்டதும் இருந்தது. வங்கிகளை தேச உடைமை ஆக்கினார்கள், நல்லது தானே. மன்னர் மானியம் ஒழித்தார்கள், நல்லது. நல்லதெல்லாம் நிறைய இருந்தது, கெட்டதும் இருந்தது. மக்களை பாதிக்கின்ற பல விஷயம் செய்தார். பிஜேபி ஆட்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, காங்கிரஸ் மைனஸ் நல்லது இஸ் ஈக்குவல் டு பிஜேபி ஆட்சி. காங்கிரஸ் நல்லதெல்லாம் எடுத்தா மிச்சம் மீதி என்ன இருக்கும்? கெட்டது. இது நான் சொல்லல, பிரதமர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி சொல்லிட்டாலே நான் செய்கிறேன் என்று சொல்றார். அப்ப காங்கிரஸ் கட்சி கெட்டதை செய்தது, அந்த கெட்டதை நீங்க செய்கிறீர்கள். இது இன்னைக்கு நேற்று இல்ல. மனிதர்கள் அகம்பிகாரி வாஜ்பாய் இருக்கும் பொழுது 51 ஏன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? 51 ஏன் அண்ணல் அம்பேத்கர் எழுதல? அவசர காலத்தில் எழுதப்பட்டது. டியூட்டி, ஃபண்டமெண்டல் டியூட்டி, கடமை. அதுல கொண்டு வந்து என்ன செய்தாரு? திரு வாஜ்பாய் தலைமையில் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள், அன்றைக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர், 86வது சட்ட திருத்தம் 51 ஏ கே கொண்டு சேர்த்தாங்க. அது என்ன செய்தது? அந்த அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, it shall be the duty of the state shall endeavor to provide. The state shall endeavor to provide. ஸ்டேட்னா இந்த அரசு, அரசு செய்யணும். என்ன கொடுக்கணும்? 14 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேருக்கும் கட்டணம் இல்லா கட்டாயம். அது ஃபண்டமெண்டல் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 45 45ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் டியூட்டில 51 ஏ கே என்ன சொல்லுதுன்னா, it shall be the duty of the parent or guardian to provide education. கல்வியை கொடுக்கிற பொறுப்பு யாரு? பெற்றோர் அல்லது பாதுகாப்பு. ஆனால் அம்பேத்கர் என்ன சொன்னாரு? ஸ்டேட், அரசு சொன்னாரு. எப்படி அண்ணல் அம்பேத்கருடைய அந்த கோட்பாட்டை அவர் அப்படியே திருப்பி விட்டாங்க, மாற்றி விட்டாங்க. அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக எப்படி செய்யணும்? அதேதான் இன்னைக்கு நடக்குது. கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சது எதுக்காக மிக தெளிவாக சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நவம்பர் 25, 1949 உரை எடுத்து படிச்சு பாருங்க. மாநில அரசின் உரிமையை மத்திய அரசு தானாக பறித்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றாரு. இந்த அரசாங்க சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. மாநிலத்திற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அதிகார பகிர்வு இருக்கிறது. அந்த எல்லையை மத்திய அரசு நினைத்தால் தாண்டிவிட முடியாதுன்னு சொல்றாரு. ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தாண்டி இருக்கிறார்கள். இன்சூரன்ஸ், எல்ஐசி தனியார் மயமாக்குறது, சந்தையில கொடுக்கிறது, மசோதா கொண்டு வந்தாங்க. யார் காலத்துல? ராஜீவ் காந்தி காலத்துல. எவ்வளவு எம்பி? காங்கிரஸ் கட்சிக்கு 420 எம்பி, 545 நினைத்திருந்தால் அந்த மசோதா நிறைவேற்றணும்ல. இடதுசாரிகள் 28 பேர். தடுக்க முடியுமா? தடுத்தார்கள். இடதுசாரிகள் எவ்வாறு தடுத்தார்கள்? இன்சூரன்ஸ் ஊழியர்களிடம் வந்து பேசினாங்க. நீங்க என்ன செய்ய, உங்க ஒர்க் கல்ச்சரை மாத்துங்க. உங்களுக்கு வந்து காலையில 10 மணிக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான். இந்த காலகட்டத்துல நீங்க 9 மணிக்கே வாங்க, 5 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. உங்களுக்கு 10 பாலிசி சொன்னா நீங்க 12 பாலிசி கிளியர் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை விட கூடுதலா செய்யுங்க. மக்களுக்கு உணர்த்துங்க. உணர்த்தின பிறகு மாலை ஆன உடனே வீட்டுக்கு போவதற்கு முன்னாடி அரை மணி நேரம் தெருவிலே நின்று மக்களிடம் உங்களுடைய பிரீமியம் தொகை, உங்கள் பிரீமியம் தொகை தனியாருக்கு போக போகிறது என்ற சட்டத்தை விளக்குங்கன்னு சொன்னாங்க. என்ன சுந்தரம் மறைந்து விட்டார். எல்ஐசி ஊழியர்கள் தெருவிலே இறங்கினார்கள். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தெருவிலே இறங்கிய விளைவு என்ன? மசோதா திரும்ப பெறப்பட்டது. அதை மாற்றி எல்ஐசியை தொடர வேணா பிரைவேட் கம்பெனி நாங்க அலோவ் பண்ணி
உடனே இதுதான் ஜனநாயகம், இதுதான் ஜனநாயகம். போராடி கொண்டிருக்கிறார். போராடுகின்ற மக்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கைக்கு செவிசாய்ப்பது ஜனநாயகமே தவிர, போராடுகின்ற மக்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிராக அரசின் அடக்குமுறை கருவிகளாக இருக்கக்கூடிய போலீஸை நிறுத்திவிட்டு நான் குருத்துவாராவை போய் மண்டியிடுகிறேன் என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல, மக்களாட்சி அல்ல.